أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் சத்திய வழியை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியின்கள், தாபியின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், ஒலிமாக்கள், குத்துப்புமார்கள், அக்குத்தாபுகள், அல்தாபுகள், நல்லோர்கள், நாதாக்கள் அனைவருக்கும், நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நல்லோர்களுக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும், குறிப்பாக நமக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. என் சலாம் உங்கள் அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையும் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தோட நம்ம ரபியுல் அவ்வல் பிறை 7வது இரவுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு இரக்கத்தை கொண்டு அதிகமாக செலவாத்து ஓதக்கூடியவர்களாகவும், குர்ஆன் திலாவத்து செய்யக்கூடியவர்களாகவும், நம்மளுடைய அமல்களுக்கு அல்லாட்ட அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு பெறுபவர்களாகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோட இன்னைக்கு செலவாத்தின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். செலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், செலவாத்துங்கிறது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மூச்சாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் செலுத்தி செலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அதுலேயும் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் அதிகமாக ஓதுறவர்களாக, எப்போவுமே ஓதக்கூடியதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகம் ஓதக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் ஆக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அதே நேரத்தில் ரபியுல் அவ்வலில் குர்ஆனையும் அதிகமாக ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை அகல வைத்து குடும்பத்தார்களுக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கத்தமல் ஓதக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. எந்த அமல் செய்தாலும், எந்த சொல் சொன்னாலும், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அமல், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய செயல் அப்படின்னு நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஸலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு பல, அதாவது முபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுடைய விளக்க உரையிலாம் எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஸலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு 1000 விதமான நன்மைகள் கிடைக்குங்கிறாங்க. அதில் நம்மளுக்கு எத்தனை நன்மைகளை பற்றி இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய நேரம் நமக்கு ஒத்துழைக்குதோ அத்தனை அளவு நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். 1வது, ஸலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? மரணம் வரும்போது பாவ மன்னிப்பு கிடைத்தவர்களாக மரணம் வரும். ஸலவாத்து ஓதுவதனால முக்கியமாக அதுதான் நம்மளுக்கு தேவை. வாழுங்காலத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு மரணம். மரணத்தில் நம்ம எப்படி மரணிக்கிறோமோ அதுதான் நம்மளை அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் அதே மாதிரி தான் எழுந்து வருவோம்னு கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஸலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு பாவ மன்னிப்பு முழுமையாக பெற்றவர்களாக நம்ம ரூஹு பிரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்களாக இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் 2வதாக ஸலவாத்து ஓதுவதனால அல்லாஹ் நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அவன் தான் வாழ்க்கையே கொடுத்துருக்கான், அவன் தான் நம்மளுக்கு பொறுப்பு. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம், எத்தனையோ விஷயங்களை வழிதவறி போகிறோம், எத்தனையோ விஷயங்களை அவனுடைய சொல் கேட்காம வாழ்கிறோம், எத்தனையோ விஷயங்கள்ல அவன் சொன்னது மாதிரி ரசூல் செஞ்சு காட்டினது மாதிரி நம்மளுடைய அமல்கள் இருக்கா? தொழுகையில் இருந்து மற்ற எல்லா விஷயமுமே அதே மாதிரி இருக்கான்னு ஒரு தடவை கேள்வி நமக்கு நினச்சி பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் 0 தான் வரும். நம்ம அனைவரையும் பொருந்தி கொள்ளணும்டா ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் பொருந்தக்கூடியவனாக இருக்கான், பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறான். இப்போ நம்மளுடைய செயலுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், தைரியமாக இருப்போம்ல. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னால், ஸலவாத்து ஓதுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறான் இன்ஷா அல்லாஹ். 2வது. அடுத்தது 3வது, ஹாஜத்துக்கள் அனைவரும் நிறைவேறும். அனைத்தும் நம்ம என்ன ஹாஜத்து வச்சு நம்ம ஸலவாத்து ஓதுறோமோ அந்த ஹாஜத்து நம்மளுக்கு நிறைவேறும். அதாவது ஒரு வரலாறுல படித்தது ஞாபகம். ஒரு எறும்பு அல்லாட்ட கேட்குது, யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த பூமியில் நீ உயர்ந்த ஆலயமான ஆலயம், முதல் ஆலயத்தை நீ வச்சிருக்க, காபத்துல்லாஹ் வச்சிருக்க. எல்லாரும் மனிதர்கள் போய் தவாஃப் செஞ்சுட்டு வர்றாங்க, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்வை முன் வச்சு துவா கேட்குது.
அல்லாஹு தாலா அந்த எறும்புக்கு அது காஜத்தை நிறைவேற்றி கொடுக்கலாம். அது முதல்ல எனக்கு கவபத்துல எனக்கு தவாபு செய்ய வைய அல்லான்னு கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்க மாட்டான். முதல்ல என்ன சொல்லுச்சு? ரசுல்லாவை முன்னிறுத்தி சொல்லுச்சு. அப்போ அல்லாஹு தாலா எந்த ரசூலை கொண்டு நம்மளுக்கு அல்லாஹு தாலா பரிசுத்தப்படுத்துகிறானோ அந்த ரசூலை கொண்டு செலவாத்து ஓதி நம்ம ஹாஜத்துக்கள் கேட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். நம்பிக்கையோடு கேட்கணும். நம்ம ஒரு 100 தடவை செலவாத்து ஓதுறோன்னு ஓதிட்டு நம்மளுடைய ஹாஜத்து நிறைவேறலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த செலவாத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? குறை கூறக்கூடியவர்களாக இருந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம நாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாக்கு போல இல்லை, தாபியன்களுடைய நாக்கு போல கிடையாது, சகாபாக்களுடைய நாக்கு போல கிடையாது. நம்மளுடைய நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு? எத்தனை டங்கு கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்த அழுக்கு போகுமா? நல்லா பாதுகாக்கணும்ல. நல்லா பேசுவோம், நல்லா சிரிப்போம், நம்ம ஒவ்வொரு மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை நம்ம எல்லாம் கற்றுக்கிறோன்னு நினைப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதன்படி வாழ்கிறோமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். அதுலேயும் பெண்களாகப்பட்ட நம்மளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நரகத்தில் ரொம்ப பேரை நான் பார்த்தேன்டாங்க, பெண்களை பார்த்தேன்டாங்க. அது ரொம்ப மனசு நம்ம கவலைக்கூடியதில்ல. பாத்திமா ரலியல்லாஹு அப்போவே குரல் கொடுத்தாங்க, எங்களையே நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் சபிக்கிறவர்களாக இருக்கீங்க, அது கணவரை சபிக்கிறவங்களாக இருக்கீங்க, நன்றி மறக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. அவுதுபில்லாஹி மின்ஹு. அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அமானிதமான மார்க்கம் இஸ்லாம். மார்க்கமும் சரி, இஸ்லாமும் சரி. இஸ்லாத்தில் பிறந்ததுனால தான் நம்ம மார்க்கத்தை அறிஞ்சு வாழ்கிறோம். இப்போ இந்த மார்க்கத்தோட நம்ம அல்லாஹ் சொன்ன கட்டளை பிரகாரம் நம்ம வாழ்ந்துட்டோம்னா அல்லாஹ் நாடினால் நம்மளுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவான். அப்போ அந்த சொர்க்கம் தருவதற்கு ஷஃபாஅத்தை யார்கிட்ட வாங்கணும்? நம் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட தான் அந்த ஷஃபாஅத்தை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால செலவாத்துக்களை ஓதி நம்ம ஹாஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை தந்துருவானாங்க. இப்போ இந்த செலவாத்திலேயே மிக உயர்ந்த செலவாத்துங்கிறது தருத்தே இப்ராஹிம். அது செலவாத்து நம்ம தொழுகுக்குள்ளே ஓதுறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். எந்த அமல் செய்ய தொழுகுக்குள்ளேயும் எந்த அமலும் கிடையாது. எந்த அமலும் இருக்கா? வேற யாரையாவது நினைப்போமா? நினைக்கக்கூடிய வாய்ப்பு, வாய் விட்டு வார்த்தையை சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் இல்லை. ஆனால் தருத்து இப்ராஹிமை நம்ம ஓதாமல் அந்த தொழுகை நிறைவேறாது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் நினைவு கூறுறோம், கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் நினைவு. இப்படிப்பட்ட செலவாத்துக்கள் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உலகத்தில் 12,000 செலவாத்துக்கள் இருக்கு. இந்த 12,000 செலவாத்தில் நம்ம எந்த செலவாத்துக்களை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம்? நம்ம எந்த செலவாத்தை நியமமாக ஓதுறோம்? தொடர்ச்சியாக ஓதக்கூடிய செலவாத்துக்கள் என்ன என்ன? எதுவுமே எனக்கு தெரியல. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மட்டும்தான் எனக்கு தெரியும்டா. அல்ஹம்துலில்லாஹ். அதையாவது நம்ம என்ன செய்யணும்? ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹாஜத்தை நிறைவேறதுக்கூடிய 3வது வழி. 4வது, நம்மளுடைய மரண நேரத்தில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொண்டு சுபசெய்தி நம்மளுக்கு சொல்லி விடுவானா. செலவாத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை, நீங்கள் சொர்க்கத்துக்கு உரியவர்கள் தான் அப்படின்னு ஒரு மலக்கு நம்மகிட்ட சொன்னாங்கண்டா அந்த நேரத்தில் நமக்கு பயம் வருமா? சக்கராத்து வருத்தம் வேதனையாக இருக்குமா? நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் உள்ளத்தில் இருக்கும்? வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நிலையோ எப்படி நம்ம தடுமாறி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? உங்களுக்கு சொர்க்கங்கிற சுப செய்தி அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அனுப்புனாண்டு ஒரு மலக்கின் மூலமாக அல்லாஹ் தர்றேன்டா. அந்த செலவாத்து எவ்வளோ பெரிய மகிமை வாய்ந்ததாக இருக்குங்கிறத புரிஞ்சு நம்ம செலவாத்து ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது மறுமையில் உள்ள சிரமங்கள் எல்லாம், நெருக்கடிகள்லாம் விலக ஆரம்பிக்கும். நம்ம நினைக்கிறது மாதிரி மறுமைங்கிறது இந்த உலகமே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. துனியாவில் நம்ம நெருக்கடி இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நோய் நொடிகளும் இல்லை, வீட்டு பிரச்சனையும் இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை, மனசாலையும் எனக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை கூட உலகத்தில் நம்ம காட்ட முடியாது. அப்படிப்பட்ட இந்த துனியாவே நம்மளுக்கு நெருக்கடியாக இருக்கு. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் எழுப்பும்போது ஒரு சிலர் ஒவ்வொரு விதமாக எல்லாரும் எழுந்து வருவாங்க. 3 வகையாக நாளைக்கு மறுமையில் எழுப்பி வருவாங்க. ஒருத்தர் ஒளியாக எழுப்பி வருவாங்களாம். அவங்க யாருன்னா செலவாத்துக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை பின்பற்றி அல்லாஹ் ஏவிய பர்லு சுன்னத்துக்களை சரிவர செயல்படுத்தினவங்க ஒளிமயமாக எழுந்து வருவாங்க. 2வதா வர்றவங்க ஒரு சுமாராக வருவாங்களாம். பல சிரமங்களுக்கு மத்தியில் இன்னொரு அல்லாஹ் பாதுகாப்பானாக முகத்தால் நடந்தவர்களாக வருவாங்களாம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம், முகத்தால் எப்படி நடக்க முடியும்? காலால் தான் நடக்க முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலால் நடக்க வைக்கிற மனிதனை முகத்தாலையும் நடக்க வைக்க முடியும்.
அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ நம்ம அந்த நிலைக்கு வராமல் இருக்கணும்டா இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், செலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ உள்ள காலம் என்ன, நல்லா பாதுகாக்கணும். முன்னாடிலாம் செலவாத்து மஜ்லிஸு அதிகமாக நடக்கும், திக்ரு மஜ்லிஸு நடக்கும், குரான் ஹல்கா நடக்கும். இப்போ உள்ள நம்ம நெருக்கடியான உலகம் எப்படின்னா, எதுவும் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நம்ம சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, எவ்வளவோ அமல்கள் நம்மள்கிட்ட இருந்து பறி போய்கிட்டு. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ நம்ம ஒரு கண்ணனை சிந்திச்சு பார்ப்போமே, அப்போ ஓதுன நம்ம பெரியார்கள் எல்லாம் செலவாத்து மஜ்லிஸில் திக்ரு மஜ்லிஸில் இருந்தவர்கள்லாம் வெற்றி அடைந்தார்களா, தோல்வி அடைஞ்சாங்களா? நல்லா யோசனை பண்ணி பார்ப்போமே. குரான் நான் இன்னைக்கு ஒரு 11 குரான் ஓதுறேன், இந்த குரானை கொண்டு எல்லாம் என் காரியத்தை நிறைவேற்றி கொடுன்னு ஒரு பெண்மணி நியத்து வச்சு அந்த குரான் முடிகிறதுக்குள்ள அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன்ல குரானை கொண்டு. அந்த இப்போ என்ன சொல்கிறோம், குரான் நமக்கு நம்மளே ஓதிக்கிறோம், ஹாஜத்துக்கெல்லாம் ஓதக்கூடாது, கபராளிகளுக்கெல்லாம் ஓதக்கூடாது. எல்லாம் பாதுகாக்கணும்ல. எந்த ஒரு காரியத்தையுமே அல்லாவை முன்னிறுத்தி ரசூலை முன்னிறுத்தி நம்ம காரியம் செய்யும் போது அல்லாஹ் நிச்சயமாக நம்மளுக்கு துணை இருப்பான். அப்போ செலவாத்துங்கிறது நம்மளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், மூச்சாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அடுத்தது நம்ம செலவாத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்ததாக என்ன, அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரே அமல் செலவாத்து. அல்லாஹ் என்ன சொல்கிறா, யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லுங்க, சல்லிமு தஸ்லீமா சொல்றேன்ல. நானும் மலக்குகளை முதல்ல சொல்லிடுறேன், இன்னல்லாஹ மலாயிகத்துன்னு சொல்லிடுறேன், மலக்குமார்களும் நானும் செலவாத்து ஓதுகிறோம், நீங்களும் செலவாத்து ஓதுங்கள்னு நல்லா கட்டளையிட்டு சொல்றான். அப்ப அல்லாஹ் செய்யக்கூடிய அமல் செலவாத்தாக இருக்கு. அப்ப இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்மள மாதிரி ஒரு தஸ்பீ எடுத்துக்கிட்டு எல்லாம் செலவாத்து ஓதிக்கிட்டு உட்காந்துருக்கான். அல்லாஹ்வுடைய செலவாத்துன்னா என்ன, அவனுடைய ரஹமத்தும் அருளும் நம்மளுக்கு இறங்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமலை நாம் செய்யும்போது, இப்போ யாராவது ஒருத்தர் தொழுகிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள பார்க்கும்போது என்ன செய்வோம், நம்ம அந்த வக்தின் தொழுகாட்டை நமக்கு எப்படி நடப்பு வரும். இப்போ லுகாவுடைய தொழுகைக்கு பெரும்பாலான பெண்கள்கிட்ட லுகாவுடைய தொழுகை கிடையாது, ஆண்கள்கிட்டையும் கிடையாது, பெரும்பாலான ஆண்கள்கிட்ட கிடையாது. சில ஆண்கள் அந்த கடைக்கு போகும்போது அந்த தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு போகக்கூடிய ஆண்கள் இருக்காங்க. பெண்கள் அந்த என்ன வேலை இருந்தாலும் அந்த லுகாவுடைய தொழுகை தொழுகக்கூடியவர்கள் இருக்கோம், இல்லைன்னு இல்லை, தொழுகாத பெண்களும் இருக்கும். அப்போ அப்படி தொழுகாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னு வைங்களேன், ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்காங்கன்னு வைங்க லுகாவை, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அந்த நினப்பு வருமா வராதா? அப்போ அல்லாஹ் செய்யக்கூடிய அமலாக இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஆசை வரணும்ல. செலவாத்தை எல்லா நேரமும் எந்த நேரமும் எப்படி இருந்தாலும் ஓதலாம். செலவாத்தை அல்லாஹ் புறக்கணிக்கவே மாட்டான். நீ இப்படி ஓதியிருக்க அப்படி ஓதியிருக்க நம்மளை தள்ளிவிட மாட்டான். அப்போ நம்ம வளரக்கூடிய சமுதாய இளைய தலைமுறைகளுக்கு செலவாத்துடைய மகிமையை சொல்லி வளர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும். இப்போ எங்கள் காலங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்ட பிரகாரம் அல்லாஹ் ரசூலையும் இறைநேசர்களையும் சஹாபாக்களையும் இமாம்மார்களையும் உடைய பேர்களை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு வந்துடுறோம். நபிமார்கள் 25 பேரை சொல்லுங்கண்டா, தூங்கி கிடக்கல எழுப்பி உட்கார வச்சாலும் சொல்லிடுவோம். அதாவது குரான்ல சொல்லக்கூடிய நபிமார்கள் சூறாக்குடைய 114 சூறாக்கள் சொல்லுங்கன்னா மனம் வந்துடும். இனி வரக்கூடிய சமுதாய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க அமல்கள் என்ன, இப்போ எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒரு காலம் வரும் கியாமத்தின் நாளின் அடையாளங்கள்ல ஒரு காலம். என்ன சொன்னாங்க, அரைகுறையாக மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்பவர்கள் அதிகமாவார்கள், மார்க்க சட்டத்தை கற்று அதன்படி சொல்பவர்களை கேட்பவர்கள் குறைவாவார்கள். இந்த இடத்துல இந்த ஹதீஸை படிக்கணும்னா எனக்கு ஒரு பயம் வரும். நம்ம எந்த லெவலில் இருக்கன்னு தெரியலையே ரப்பே, உன்னை நம்பி உன்னுடைய அருளை நம்பி உன்னுடைய பெரும் வாக்கியத்தை கம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவின் பரக்கத்தை கொண்டு இந்த காரியத்தில் இறங்கியிருக்கேன்ல, இதில் எந்த விதமான தோல்வியும் இல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்படைய வச்சிருக்கா அல்லாண்டு துவாவோட இந்த காரியத்தில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பயன் பண்ணும்போது முள்ளு மேலே இருக்கிறது மாதிரி தான். ஏன்னா சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும், சொல்றது ஒரு மாதிரி செயல் ஒரு மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த தவிப்பு அந்த வேதனை அது அடைபவர்களுக்கு தான் தெரியும், சொல்லும் போதே தெரியாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நினைப்போம் அல்லாஹ் செய்யக்கூடிய அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் மன அறிஞ்சு அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது ஒரு முறை நம்ம செலவாத்து சொல்றதுனால அல்லாஹு தஆலா நம்மளை ஒரு 10 பாவத்தை மன்னிக்கிறான், 10 நன்மையை கொடுக்குறான், 10 தரஜாக்களை உயர்த்துறான், 10 அவனுடைய அருள் நம்ம மேல கிடைக்குது. இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னா பெண்கள் கூட்டம் தான் அங்கே போய் சாரும், ஆண்களை விட பெண்கள் தான் போய் நிற்போம். அப்போ அல்லாஹ் என்ன செய்யற, 1க்கு 40 தாரங்கிறான். அவன் 40 மட்டுமா கொடுப்பான்? அவன் நாடு நேண்டா அதை 4 கோடியாக கூட அவனால் மாற்ற முடியும்.
அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ரப்பு. நம்மளுடைய இஹ்லாஸோட கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடியவர்களாக இருப்போம். உயிருக்கும் உயிராக, உயிருக்கும் மேலாக ஒரு மனிதன் உயிரை விட வேற எதையும் ஒரு 4 விஷயத்தை தான் மனிதன் நேசிப்பான். ஒன்று, தன்னுடைய பேரை நேசிப்பான். ஏன்னா அந்த பேரில் எந்த விதமான பங்கமும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு அழுக்கும் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வரும் அவனுக்கு. அவனுடைய பேரை என்னுடைய பேரை நான் காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம்ல, நேசிப்பான். அடுத்து தன் பிறந்த ஊரை நேசிப்பான். என்னதான் எங்கெங்கேயோ போய் இருந்தாலும் எங்கள் ஊருக்காரவங்க அவங்க யாரையாவது பார்த்துடட்டுமே, என்ன சொல்ல, எங்கள் ஊருக்காரவங்க, எங்கள் ஊரில் இந்த பழக்கம் இல்லை, எங்கள் ஊரில் இந்த பழக்கம் இருக்கும். அது சொல்லும்போது அந்த முகமும் அந்த ஆயும் எப்படி போகும் தெரியுமா? அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது ஊரை நேசிப்பாங்க. அடுத்து எத்தனை சொல்லியிருக்கோம்? 2 தான் சொல்லியிருக்க. அடுத்து தன்னுடைய குடும்பத்தை நேசிப்பாங்க. என்னதான் யாரெல்லாம் எங்க இருந்தாலும் சரி, அடுத்தவங்க குடும்பம் நான் நேசிக்கிறேன்னு நடிச்சுக்கிறலாம ஒழிய தான் குடும்பத்தை நேசிக்கிறது மாதிரி அடுத்த குடும்பத்தை நேசிக்க மாட்டாங்க. இது தன்னுடைய குடும்பம். அது 3வது விஷயம். 4வது தன் உயிரை நேசிப்பான். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு இந்த உயிர் இருக்கணுமே, இந்த உயிர் இருந்தால் தானே நான் எனக்கு எல்லாம் பண்ண முடியும், அந்த உயிர் இருந்தால் தானே காசு பணம் சேர்த்து வைக்க முடியும், அமல் செய்ய முடியும், எல்லா விஷயத்துக்கும் இந்த உயிர் வேணும்ல. அப்போ உயிரை நேசிப்பான். இதையெல்லாம் மீறி நம்ம நேசிக்கிறது ஒன்று இருக்குன்னா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நேசிக்கணும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க? என் உயிரை விடன்னு சொல்லலை, என் உயிருக்கு அடுத்து உங்களை நேசிக்கிறேன்றாங்க. அப்புறம் அல்லாஹ் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உயிரை விட நீங்கள் நேசிக்காதவரை முழுமையான ஈமான் அடைந்தவர்களாக ஆக முடியாது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரும். நம்பணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒருத்தர் கனவுல நான் காண்டிட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க நம்மள்கிட்ட, நான் பார்த்தேன் ரசூல்லாவை, நீங்களாமா பார்த்தீங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், ஏ அல்லாஹ் இதை உங்களுக்கு காட்டினா அல்லாஹ் எனக்கும் காட்டிடுவேன். நம்பனாத கனவுங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்ற கனவை நம்பணும். அதே நேரத்தில் கனவை வெளிப்படுத்தவும் கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர்கிட்ட மட்டும் சொல்லுங்க, அதில் உங்களுக்கு விளக்கங்கள் கிடைக்குபவர்கிட்ட மட்டும் சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்போ நம்மெல்லாம் என்ன செய்வோம்? நல்லா பட்டுப்புடவையெல்லாம் உடுத்தி நகையெல்லாம் போட்டு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இன்னைக்கு நல்ல கனவு கண்டோம்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அழுதுகிட்டு ஒரு மாதிரியாக இருந்தோம்னு சொன்னா நான் கெட்ட கனவு கண்டோம். அல்லாஹு தாலாவுடைய நாடுன்னா எல்லா நாட்களும் அல்லாஹ்வின் பொறுப்பில் தான் இருக்குது. நம்ம காக்கக்கூடிய கனவுக்கு நம்ம எந்த அமலோட தூங்க போகிறோமோ அந்த அமலுக்கு தக்கவாறு நம்மளுக்கு கனவு வரும். 3 விதத்துலேருந்து வரும். ஒன்று அல்லாஹ்வின் புறத்துலேருந்து வரும், 2வது மலக்குமார்களின் புறத்தில் வரும், 3வது சைத்தானின் புறத்துலேருந்து வரும். இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? நான் என்கிட்ட ஒரு பிள்ளை கேட்டா, அம்மா நான் படுத்த உடனே பாம்பாக கனவுல வருது, என்னண்டே தெரியலை, பாம்பு துரத்துற மாதிரி இருக்குது, கொத்துற மாதிரி இருக்குது, நான் இப்படியே கனவு தாங்கிற தொடராக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா, நீ தூங்க போயில என்னம்மா அமல் செஞ்சுட்டு போவேன்னு, நான் நீ நாடகம் பார்த்துட்டு படுப்பேன்டா. அப்போ அவுலியாக்களாக வருவாங்க, இறைநேசர்களாக வருவாங்க. அப்போ நம்ம என்ன முறையில் நம்ம வாழ்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்மளுடைய வாழ்க்கைக்கும் கனவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இப்போ நம்ம கனவுன்னு சொல்கிறோமே, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல கண்டாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள யாரையும் தப்பாக நினச்சிடக்கூடாது. எந்த கனவு கண்டு சொன்னாலும் கனவுகளில் குதிரத்தான கனவுலாம் ஒரு சிலர் சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், வியப்பாகவும் இருக்கும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இது உண்மை நம்பணும். அதாவது கனவை பொய்ன்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஈமான் பலகீனமானவர்கள். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் காப்பாற்றுவானாக. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவுகளும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் காணக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது 9வது, மற்ற நபிமார்களை விட அல்லாஹ் தஆலா 6 விஷயத்தில் என்னை சிறப்பித்து அல்லாஹ் தஆலா செஞ்சுருக்கான் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த சிறப்பித்து சொன்ன அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் சிறப்புப்படுத்தணும்டா ஸலவாத்தை நிறைய ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ 6 விஷயம் அவங்களுக்கு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சிறப்பிச்சான், அந்த 6 விஷயத்தையும் அவங்க தான் கொண்டு போனாங்களா? ரசூலா மறைஞ்சிருக்காங்க, இந்த 6 விஷயம் அவங்களோட போயிருச்சா? இல்லை, நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் நம்ம வாங்கியிருக்கோம்டா, அதை திருப்பி போய் ஒப்படைக்க தான் போகிறோம். அல்லாட்ட நம்ம எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் கொடுக்குறான். அவன் பேசக்கூடிய ஹக்கானவன், பேசக்கூடிய தரணியை கொடுத்துருக்கான். அவன் சமீஹு, கேட்கக்கூடியவன், அந்த கேட்கக்கூடிய திறனை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அவன் பசீர், பார்க்கக்கூடிய பார்வையை நம்மளுக்கு தரணும். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கான். தந்ததை எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்?
திருப்பி கொண்டு ஒப்படைக்க போகிறோம். திரும்ப கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒப்படைக்க போகிறோம். அப்போ ஒப்படைக்க போகிற நாம எந்த அளவுக்கு அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்த 6 விஷயமும், சிறப்பித்த 6 விஷயமும் என்னண்டா? 1வது, பூமி முழுவதும் தொழுகும் இடமாக ஆக்கினான். அப்போலாம் நபிமார்கள்லாம் ஒரு இடத்த குறிப்பிட்டு எல்லாம் சொல்லியிருப்பான். எகிப்தில் தொழுகணுன்னா அந்த எகிப்தில் தான் வந்து தொழுகணும். இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு எகிப்தில் போய் தொழுக முடியுமா? நபிமார்களுக்கு அப்படி கொடுத்துருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல எல்லாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? உலகம் எங்கும் தொழுகும் இடமா ஆக்கிட்டான். நீ தண்ணியில் போய்கிட்டு இருக்கியா? வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கியா? நீ காட்டில் நிற்கிறியா? அந்த வக்து வந்துட்டா நீ தொழுகையை நிறைவேற்றிடு. நம்ம இந்த இதுகளில் பார்ப்போம் இல்லையா? தண்ணிக்குள்ளே யாராவது சொல்லி பார்த்து தண்ணிக்குள்ளே போய் சொல்லி செய்கிறாங்களே, அதோட சரி. நம்ம மழை பெஞ்சிச்சுன்னா தொழுகையை விட்டுருவோம். எங்கேயாவது போயிட்டு நனைஞ்சிட்டு வந்துட்டேன், அதனால் தும்மலாக வருது, தொழுகையை விட்டுட்டேன். யாரில் இந்த தும்மலை நிப்பாட்டி எனக்கு தொழுகையை நிறைவேற்ற சக்தியை கொடு யாருலான்னு கேட்குறோமா? கேட்டுட்டு எல்லாம் கொடுக்க மாட்டானா? ஒரு தாயை ஒரு தரம் திருப்பி திருப்பி கேட்கும்போது தாய்க்கே இறக்கம் வந்து இந்த அம்மானு கொடுக்கும்போது அவன் 70 தாய்க்கு மேலானவன் நம்மளுக்கு கொடுப்பேன் இல்லையா? அப்போ அந்த தொழுகும் இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கினா 1வது. 2வது, ஹனிமத்து பொருள் எல்லாம் ஹலாலா ஆக்கினான். ஹனிமத்து பொருள்னா போரில் போய் வெற்றி அடைஞ்சால் அந்த ஜாமான்கள்லாம் கிடைக்கும். எடையும், வாள், குதிரை, ஒட்டகம், இப்படி இதெல்லாம் கிடைக்கும். அந்த ஹனிமத்து பொருள்லாம் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஹராமாக இருந்துச்சு. மற்ற நபிமார்கள்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செஞ்சான்? ஹலாலா ஆக்கினான். இப்பவும் நம்மளுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஹனிமத்து பொருள் இப்போ கிடையாது. இப்போ ஒரு சிலர் வந்து ஹதியாவாக கொடுக்குறாங்கல்ல, இதையெல்லாம் ஒரு அன்பின் பரிமாற்றத்தில் நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை நம்மளுக்கு எல்லாம் தந்திருக்கான். அடுத்தது வந்து என் பெயரை கூறியவுடன் என் உம்மத்துக்களை சலவாத்து சொல்ல வரைச்சான். இப்போ மற்ற நபிமார்கள் எல்லாம் எப்படி சொல்கிறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் சொல்லுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஆதம். இப்போ பெரும்பாலான பிள்ளைகள்கிட்ட நபிமார்கள் பெயரை சொல்லுங்கண்டா அழகா எல்லாம் பாதுகாக்கணும், பாட்டு மாதிரியே படிக்குதுங்க. ஆதம், இத்ரீஸ், நூஹ், நவுது பில்லாஹி மின்ஹு, எல்லாம் பாதுகாக்கணும். அலைஹிஸ்ஸலாம்ங்கிற வார்த்தை அந்த பிள்ளைய வாயில வரல. சில ஸ்கூல்ல அப்படி சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்களா, எல்லாம் அறிஞ்சவன். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அலைஹிஸ்ஸலாம்னா அது என்ன, எதுக்காக நம்ம சொல்கிறோம்? ஒருத்தரை கண்ணியமாக நபிமார்களை கூப்பிடணுமே, அந்த கண்ணியத்தை தானே நீங்கள் சொல்கிறீங்கன்னு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறோமா? ஆதம் அலைஹிவஸல்லம் சொல்லக்கூடாது, அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லணும். ஆனால் நம்ம கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதே சலவாத்தை எல்லாரும் சொல்லணும். ஒருவர் சொன்னாலும் சொல்லணும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், இப்போ இங்கே உட்காந்துருக்கோம், ரோட்டில் போயில யாரோ ஒருத்தர் அவங்க ஃபோனில் பேசுகிறாங்களா, இல்லை பேசுகிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதில் விழுந்துருச்சா, நம்ம ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கும். இது எந்த நபிக்கும் அல்லாஹ் அப்படி கொடுக்கல, எனக்கு கொடுத்துருக்கேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? எதிரிகள் மனதில் பயத்தை தந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தான் இருந்தாங்க. மற்ற நாட்டுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ரசூல்லா கிட்ட வர்றதுக்கு பயந்தாங்க. ரசூல்லா என்ன பூனைப்படையும் யானைப்படையும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனாலும் என்ன செஞ்சாங்க? மற்ற எதிரிகள்லாம் வந்து பயப்பட்டாங்க. அப்போ நம்ம தூரந்தொழில இருந்து வந்தாலும் இப்போவும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்ம எல்லார்ட்டையுமே சலவாத்துங்கிற கேடைய நம்மகிட்ட இருக்கு, குர்ஆன்ங்கிற ஒரு ஒளியே நம்மகிட்ட இருக்கு. ஆனால் நம்மகிட்ட வந்து அது இஹ்லாஸுங்கிற தக்குவாங்கிற உறுதி மட்டும் இருந்துட்டா நம்ம எல்லாரும் ஒற்றுமைங்கிற கயிறை பற்றி பிடிச்சிட்டோம்டா வெற்றி ஆகலாம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த ஒற்றுமை இருக்கா? வீட்டுக்குள்ளேயே அவங்க தகா பாட்டி, இவங்க மௌலிது பாட்டி, இவங்கெல்லாம் சலவாத்து பாட்டி, நம்மளே பேர் வச்சுக்கிறோம். அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும்ல. நம்ம எல்லாருமே ஒரு முஸ்லீம்கள்னு என்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஈமான் கொண்டவர்கள் என்னைக்கு நம்ம சொல்ல போகிறோமோ அன்று நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒற்றுமைங்கிற பாக்கியம் கிடைச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சொல்கிறாங்க, நபிமார்களின் வருகை என்னை கொண்டு முழுமையாக இருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு நபிமார்களுடைய வருகை கிடையாது. என்ன சொல்கிறாங்க? எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தான் இருப்பாங்கன்றாங்க. அவங்களுக்கு பிறகு நபியாக யாரையாவது அல்லாஹ் அனுப்புறதாக இருந்தால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தான் அந்த பண்பு இருக்குன்றாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லாத்துலேயுமே அல்ஹம்துலில்லாஹ் முந்தி வந்தவங்க இல்லையா? அப்போ அவங்க இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? நான் இருக்கும் காலத்திலேயே நபியாக இருக்க தகுதி இருந்தால் இவர்கள் தான் நபியாக இருப்பாங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களை உருவாக்கி இருக்காங்க.
அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நபி வருகையே முற்றுப்புள்ளை, அதாவது முற்றும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா காத்தமன் நபி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்தாக நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்மளாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் நம்ம பிறந்திருந்தோம்னு வைங்களேன், எத்தனை வருஷம் கபூரில் இருந்திருப்போம்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? கபூரில் இத்தனை வருஷம் தான் இருக்காங்கன்னு நம்ம யாரையாவது ஒருத்தர் சொல்லி நினச்சி பார்த்து சொல்லி நம்மளுடைய குடும்பத்தாரே மகத்தாராள் இத்தனை வருஷம் என் பிள்ளை கபூரில் அந்த நினைப்பு வருதா? அப்போ நம்ம நீண்ட நெடிய காலம் இருப்பவர்கள் கபூர்வாசிகள் தான், உலகவாசிகள் கிடையாது. இப்போ அந்த கபூர்வாசிகள்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்துமார்கள் ஆயிலில் கடைசியில் பிந்தியவர்கள் சொர்க்கத்துக்கு முந்தியவர்கள்ங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்து. அடுத்தது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் என்னை அல்லாஹ் ரசூலாக ஆக்கினான்ங்கிறாங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும்டா என்ன? எல்லாத்துக்கும், பயிர் பச்ச எல்லாத்துக்கும். பூக்கள் மலரும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரில் ஸலவாத்து ஓதி பார்ப்போம். சூரியன் உதிக்கும் போது ஸலவாத்தோட உதிக்குது. எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸலவாத்தோட ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ரசூலாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கணும், ஸலவாத்தை கொண்டு நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிச்சு கொடுக்குறாங்க, புகாரியில் பதிவான ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நேரம் அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்து ஓதுவதனால கவலைகள் தீரும். என்னென்ன கவலை தீரும்? கவலைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கவலை, பயம், எனக்கு இது ரெண்டும் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. இப்போ கவலைண்டா என்ன, பயம்டா என்ன? அடிக்கடி நான் கேட்குறது தான், பதிலும் சொல்லியிருக்கீங்க, இப்போ நான் திருப்பி கேட்குறேன். கவலைண்டா என்ன, பயம்டா என்ன? இது சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிருவோம் சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ். மௌத்தை நினச்சி கவலையா? சரி, அப்புறம் கவலையான்னு நீங்கள் திருப்பி என்கிட்ட கேட்குறீங்க. எந்திரிக்கிறது என்னது? பயம். சரி, நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அவங்க கபரை சொல்லிட்டாங்க, நீங்கள் காலையை சொல்லிட்டீங்க. நான் அதை கேட்கல. பயம்டா என்ன, கவலைண்டா என்ன? அல்ஹம்துலில்லாஹ். நடந்ததை நினச்சி நம்ம கவலைப்படுறோம்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? அது அப்படி நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி நடந்துருச்சே, எனக்கு கவலையாக இருக்கு. இதுதான் கவலை. பயம் என்ன நடக்க போகுதோ தெரியலையே, இதுதான் பயம். சரி, இந்த ரெண்டு நம்மளுக்கு இருக்குது. இது இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. இப்போ அடுத்து இந்த பயமும் கவலையும் உள்ள மனிதன் போனதை நினச்சி கவலைப்பட்டுட்டான், வர்றதை நினச்சி பயப்பட்டுட்டான். சரி, நான் என்னையவே நான் சொல்லிக்கிறேனே, போனதை நினச்சி கவலைப்பட்டுட்டேன், வர்றதை நினச்சி பயந்துட்டேன், மவுத்து வருது. இப்போ இந்த மவுத்து இந்த உடலுக்கா உயிருக்கா? உடலுக்குண்டா ரூஹு கபருக்கு வந்துடுது. உயிருக்குண்டா அல்லாட்ட எப்படி அந்த உயிர் போகும்? அடுத்த வாரம் பார்த்துக்குருவோமா? என்ன இன்னைக்கு ஜோலி வேகமா? மாஷா அல்லாஹ். ஆள் கூட்டு வந்திருக்கீங்களா? இந்த ஆளையா? பார்த்துட்டோம், வாயே திறக்காது அந்த ஆளு. சரி, யாராவது சொல்லுங்க டக்குண்டு, நேரம் பறக்கத்தான் இருக்கு, வாங்க சொல்லிடுவாங்க. உயிருக்கா உடம்புக்கா? அவ்வளவுதான். அது உயிருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னா உயிருக்குண்டு? அவங்க சொன்னாங்க. உயிர் அல்லாட்ட போகுது. அப்போ அது உயிருக்கு மகுத்துங்கிறது இல்லை. இப்போ அடுத்து சொன்னாங்க உடலுக்குண்டாங்க. உடல் அந்த உயிர் திருப்பி உடலில் கபரில் வைக்கவுமே என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஜனாசா கிட்டேயே நிற்கும். உயிர் தெரிஞ்சிச்சுன்னா யாரும் ஜனாசா கிட்ட போக மாட்டான். யாராவது போய் நிற்போமா? உயிருக்கிட்டே நிற்கும், உடலுக்கிட்டே நிற்கும் அது. ஆனால் கபருக்குள்ளே போகவும் அது உள்ளே நுழைஞ்சிரும். அப்புறம் தான் கேள்வி கேட்பாடு, மவுத்து எதுக்கு? மலக்குமார்கள் எப்படிமா வருவாங்க இதுல? மவுத்து எதுக்கு வருதுண்டா? இப்ப அதையும் நான் என்னையவே சொல்லியிருக்கேன். எனக்கு பேசாத தோழி டக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால சொல்லிடுவேன். அல்ஹம்துலில்லாஹ். மவுத்து எதுக்குண்டா? இந்த கவலைக்கும் பயத்துக்குண்டேம்மா. சொல்லுவோம்ல, நிம்மதியா போயிட்டா இருப்பா, நிம்மதியா அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு. அந்த நிம்மதி அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா உலகத்துல என்ன ஆயிரும்? கவலையும் முடிச்சு கவலைன்னு திரிஞ்சாங்கம்மா உலகத்துல. பாரு, நிம்மதியா போயிட்டாங்க.
எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. இப்போ மவுத்து வந்துருச்சு நிம்மதியாக பெருந்தர். கவலைக்கும் பயத்துக்கும் தான் மவுத்த ஒழிய இந்த உடலுக்கு மவுத்து கிடையாது, இந்த உயிருக்கு மவுத்து கிடையாது. அல்லாஹ் நம்மளுக்கு ஒருத்தரை வைத்து ஒருத்தரை பாடம் கற்பிக்கிறதுக்காக அல்லாஹு தாலா மவுத்தை படைச்சிருக்கான். அந்த மவுத்தை கொண்டு நாம என்ன படிப்புனா படைச்சிருக்கோம். நம்மளுக்கு முந்தி சென்றவர்கள்லாம் எங்கே போனாங்க? நம்மளும் தானே போக போகிறோம். அப்போ போகும்போது நம்ம என்ன கொண்டுக்கிட்டு போக போகிறோம்? என்ன கொண்டு போக போகிறோம்? இப்போ ஒரு இடத்துக்கு போகிறதா இருப்பேன். நான் பாருங்க எதோ தண்டி பையன் தூக்கிட்டு மதரசாக்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சும்மா போக முடியாது. எந்த நேரத்தில் எந்த பிள்ளைங்க எந்த கிளாஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போனால் அப்போ தூக்கி சமைப்போம். யாரெல்லாம் இதை தூக்கி சமைக்கிறத கழுதையை போல ஆக்கிறாத. எனக்கு அது கழுதையுடைய முதுகில் என்ன வச்சாலும் சமைக்கும். அதுக்கு என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. உங்களுக்கு கூட ஏற்கனவே சொல்லியிருக்கான். ஒரு கழுதை என்ன செஞ்சிச்சான், மண்ணா அப்பப்போ உப்பு மூட்டையை அவர் அந்த கழுதை வச்சு வளர்க்குறாரு. ஒரு மனிதர் கழுதையை வளர்க்குறாரு. அந்த கழுதை என்ன செய்யறாரு, உப்பு மூட்டையை ஏற்றி வியாபாரத்துக்கு கொண்டு போவார். இடையில ஒரு ஆறு ஒன்று போகும். அந்த ஆறு அந்த கழுதை என்ன செய்யும், சுமந்து போச்சுல. ஒரு நாள் தடுமாறி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ளே விழுகும். அந்த உப்பு மூட்டை என்ன செஞ்சு உப்பு கரையை தானே செய்யும். கரையை அந்த கரைஞ்சி வடிய என்ன செஞ்சிச்சு, இதுக்கு ரொம்ப லேசாயிருச்சு. லேசானதுனால என்ன செஞ்சிருச்சு, அப்போ நம்ம இப்படிக்குள்ளே விழுந்து எழுந்திரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கணம் இல்லாமல் நடக்கலாம். நம்ம முதுகுல என்ன இருக்குது, எதனால கரைஞ்சிச்சுன்னு அதுக்கு தெரியாது. போயிடுச்சு. மறுநாள் அதே மாதிரி தடுமாறி விழுகிற மாதிரி விழுகுது. இது பல நாள் நடக்குது. அவர் வியாபாரம் டல்லா ஆயிருது இல்லையா? அப்போ இவர் இதை ஏற்றிக்கிட்டு போகிறதுனால, உப்பு விற்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம தொழிலை மாற்றிடுவோன்னு துணி விற்கலான்னு துணி மூட்டையை ஏற்றுறாரு. துணி மூட்டை என்ன செய்யும், தண்ணிக்குள்ளே முங்குனா அதிகமாயிருச்சு. அப்போ நம்ம யாருக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறோம், நம்ம ரப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய சுமையும் லேசாகும். அந்த கழுதை மாதிரி என்ன சமக்கிறோம்னு தெரியாமல் போயிருக்கக்கூடாது. நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரசூலும் முன்னால் எல்லாம் எதை செஞ்சால் என்ன நன்மை, எதை செஞ்சால் உங்களுக்கு சொர்க்கம், எதை செஞ்சால் உங்களுக்கு நிம்மதி எல்லாமே நம்மளுக்கு காட்டி கொடுத்தோம். நம்ம என்ன செஞ்சிடறோம், எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? அப்போ பொதி சுமைக்கிற கழுதை போல் நம்ம ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம இன்ஷா அல்லா நம்மளுக்கு போகிறதுக்கு ஏதாவது நம்ம பொருள்களை சேகரிப்போம். இப்போ நம்ம கபருக்கு போகிறதுக்கு என்ன பொருள்களை சேகரிச்சிருக்கோம்? நம்மளுக்கு மவுத்துன்னு வந்துட்டா அமல்கள் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அமல் ஓட்டவாளியில் ஊற்றுன தண்ணியா இல்லை குடுவையில் நிறைஞ்சிருக்கிற தண்ணியா? ஒரு சின்ன குடுவை இருக்குது, அதில் தண்ணி இருக்குன்னு வைங்களேன். ஒரு சின்ன பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பானையில் சொல்லப்போனால் சின்ன பாட்டில் தண்ணி இருக்குது. எங்கே போனாலும் ஒரு பேக்கில் ஒரு பாட்டில் தண்ணி போட்டுக்கோங்க. எதுக்கு சொல்கிறோம்? இருமல் வந்தால் எடுத்து குடிச்சுக்கிறேன். அப்போ அந்த பாட்டிலேயே ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? தண்ணி போயிடும். அப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்களை கொண்டு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் முடியவே முடியாது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவாவும் சஃபாத்தும் நம்மளுக்கு இருக்கணுங்கிறத புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். கவலைகள் தீரும், உலக கவலையும் தீரும், கபருடைய கவலையும் தீரும், மறுமையுடைய கவலையும் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் தீரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருவான். எதை கொண்டுமா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் உஷாராக தான் இருக்கியே. இப்போ முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்லாஹு தாலா நம்மளுக்கு செலவாத்து ஓதக்கூடிய இடத்துல, இப்போ செலவாத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தான மலக்குகளை ஆமீன் கூறிக்கிட்டே இருப்பாங்க. செலவாத்து ஓதக்கூடிய இடத்துல ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீன். நம்ம சொல்கிற ஆமீன மாதிரியா? நம்ம கிட்டும் பார்த்துக்கிட்டு ஆமீன் சொல்லுவோம். ரெண்டாவது நம்மளுக்கு சாதகமான வார்த்தைகள் வந்துச்சுன்னா ஆமீன் நல்லா சொல்லுவோம். இப்படி ஆமீன்கள்லேயே எத்தனையோ விஷயங்கள் வச்சுருக்கோம் இல்லையா? ஆனால் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னால், இந்த மஜ்லிஸுக்கு போங்க, அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு அந்த செலவாத்தை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் மலக்குமார்களுடைய ஆமீனை கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இப்போ ரொம்ப பேர்கிட்ட ஆமீனே இல்லைம்மா. அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகைக்குள்ளேயே ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சு ஆமீன் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆமீனுடைய மகத்துவம் நம்மளுக்கு ஏற்கனவே பயான்களில் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அந்த ஆமீன்கிறதுல அரபி எழுத்து 4 எழுத்து வரும். அலிஃபு, மீமு, யா, நூன். அலிஃபுங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கும். அது ஆமீன் தானே சொல்கிறான், அமீன் சொல்லலையே, ஆமீன் தானே சொல்கிறான். அப்போ அதை கடா சபர் வர்றதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கும். மீம்ங்கிறது நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறிக்கும். யாங்கிறது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கும்.
நூன்கிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கும். இந்த 4 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லி கொடுத்த பாடங்கள் தான் ஆமீன். இன்னைக்கு நம்ம அந்த ஆமீனை ஒவ்வொரு அல்லாஹ் பாதுகாக்கணும். கைகளை ஏந்தி கூட ஆமீன் சொல்றதுக்கு இப்ப ரொம்ப பேருக்கு அந்த எண்ணம் இல்லை. மடியில வச்சுக்கிறோம், இப்படி வைக்கிறதா இருந்தா ஒரு சிலர் என்ன செய்யறான், அது வைக்கிறதே இல்லை. ஏன் கையை ஏந்தணும்? அல்லாட்ட கை ஏந்தாம ஒரு வெற்றி பெற முடியாது. அல்ல கையை அவன்கிட்ட கேட்காத மனிதர்கள் ஒரு உலகத்துல இருக்க முடியாது. அப்ப அந்த அல்லாட்ட கையேந்திரதுக்கே நம்ம வெக்கப்பட்டோம்டா, மனிதர்கள்ட்ட அல்ல கையேந்த வச்சுட்டேன்டா. நவுது பில்லாஹி மின்ஹு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும்ல. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா ஆமீன் கூற வைப்பான். அடுத்தது நம்ம ஸலவாத்து ஓதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம் நன்றி செலுத்துவது. அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், கைமாறு செய்யணும். நம்மளை மாடாக இருக்கக்கூடிய நம்மளை அல்லாஹ் தஆலா மனிதர்களாக மாற்றி கொடுத்துருக்கான் குர்ஆனை கொண்டு. அந்த மனிதர்கள் எப்படி வாழணுங்கிற வழிமுறையை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க? உமிழ் நீர் துப்புவதில் இருந்து உமிழ் நீரை முழுங்குவது கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் எப்படி மலஞ்சலம் கழிக்கணும், எந்த அரசர்களும் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களா? எந்த மார்க்க மேதைகளும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? எப்படி மலஞ்சலம் கழிக்கணும், எப்படி கழுவணும், எப்படி கழுவுனா நீங்க சுத்தமா இருக்க முடியும், எல்லாமே நம்மளுக்கு புட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைமாறு நம்ம செய்யணும், நன்றி செய்யணும். அப்படி நன்றி செலுத்தணும்டா இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது 12வது. இந்த 12ஓட நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிருவோம். அல்லாஹ் நாடினா அடுத்த வாரம் மீதத்தை பார்ப்போம். அது 1000 சொல்லிட்டோம் இல்லையா? 1000த்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்ல வாய்ப்பு இருக்கோ சொல்லுவோம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா இது தொடரா வைப்போம். 1000 சொல்ல மாட்டோம், கவலைப்படாதீங்க. எந்த ஸலவாத்து உங்களுக்கு தெரியுமோ அந்த ஸலவாத்தை ஓதுங்க. இல்லைம்மா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதுங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஸலவாத்தை மனனம் செஞ்சு நீங்கள் திருப்பி ஓதும் போது அதில் பிழைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா நம்மளுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வின் நெருக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸலவாத்து ஓதுவதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு துவா செய்ய, அவங்களுடைய துவா நம்மளுக்கு கிடைச்சிட்டா வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நேரம் அஸ்ருக்கு மகரிபுக்கு நடுவில் நம்மளுடைய அமல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கொண்டு காட்டப்படும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அதிகமாக அமல் செய்திருந்தால், ஸலவாத்தை அதிகமாக ஓதி இருந்தால், நம்மளுடைய அமல்களில் எல்லா விஷயத்திலையும் நம்மளுக்கு நிரப்பமாக இருந்தால் அதை பார்த்த உடனே நம்மளுக்கு துவா செய்வாங்க. என்ன துவா செய்வாங்க? யா அல்லாஹ் இவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடு, இவர்கள் இம்மை மறுமையுடைய நெருக்கடியிலிருந்து இவர்களை பாதுகாத்துரு, ஈமானுடன் மரணத்தை கொடு. இந்த 3 விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிட்டா உலகமும் கபரும் அருமையும் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த துவா நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஸலவாத்துக்களை அதிகமா ஓதக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஓதக்கூடிய ஸலவாத்து 1,00,000க்கு மேலான ஸலவாத்துக்கள் இருக்கு. ஒரு தடவை ஸலவாத்து ஓதிட்டா அதுக்கு ஒரு சிம்பிளா சொல்லப்போனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஸலவாத்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அததமாபி இல்மில்லா ஸலாத்தன் தாயிமத்தன் தவாமி முல்கில்லா. இந்த ஸலவாத்து 25,000 ஸலவாத்துக்கு நிகரானது அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல போடுறாங்க, ஒரு வரலாறுல போடுறாங்க. இன்னொரு வரலாறுல 3000 ஸலவாத்துக்கு ஆனது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்படி உயர்வான லக்கி ஸலவாத்துன்னு இருக்கு, தாஜ் ஸலவாத்துன்னு இருக்கு. ஸலவாத்துக்கள் அது 12,000 ஸலவாத்துகள் இருக்கு. இதுல நம்மளுக்கு எந்த ஸலவாத்து தெரியுமோ அதை நேமமாக ஓதி வரக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு நியத்து வைக்கணும், இத்தனை ஸலவாத்தை இந்த நாள் ஓதுவேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு ஸலவாத்தை நான் ஓதிடுவேன். அது இரவு படுக்க போற வரையா இருக்கணும், இல்லாட்ட காலையில குளிச்ச உடனேயா இருக்கணும். எப்படினாலும் இந்த ஸலவாத்தை இப்போ ஒரு 500ன்னு ஒரு கணக்கு வச்சோம்னா 500, 1000 கணக்கு வச்ச 100ன்னு வைக்கிறோமா 100 இல்லை, நான் ஒரு தரம் வைக்கிறேன். ஆனா நேமமாக நம்மளுடைய ஸலவாத்துக்கள் கூடுதலாக ஓதணும். ஒழிய ஸலவாத்தா இருந்தாலும் சரி, எந்த அமலாக இருந்தாலும் சரி, கூடுதலாக ஆகலாம். ஒழிய அமல்களில் குறைவுகள் வரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதி அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் ரசூலின் முஹப்பத்தையும் பெற்று ஈருலகிலும் அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் நற்பயன் பெற்ற நல்ல அடியார்களாக, ஈமான் தாரிகளாக அல்லாஹு தாலா ஒப்புக்கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக.
கபுல் செய்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. இதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் கேட்கப்பட்ட விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு வல்ல ரஹ்மான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நம்மளுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.